மனுஷனை உருவாக்கும் போதே எப்படி உருவாக்குறாரு? அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் உண்டாக்குனார். அவருடைய சாயல், தேவனுடைய சாயல் என்ன? அவருடைய அந்த மகிமையின் பிரகாசம் தான் அவருடைய சாயலா இருக்கிறது இல்லையா? அந்த மகிமையின் பிரகாசத்தை தான் மனுஷனுக்கு கொடுத்திருந்தார் ஆதியில தேவன். அதுதான் அவருடைய சாயல். அவருடைய ரூபம் என்ன? ரூபம்னா அதாவது அவருடைய அன்பு, கருணை, இரக்கம், ஆளுமை, இதெல்லாம் நிறைந்தவராய் முற்றிலும் அவரை போலவே, முற்றிலும் மனுஷனை யார போல உண்டாக்கினாரு? தேவனை போலவே உண்டாக்கினார். அவர் எப்படி ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறாரோ அதே போல மனுஷனையும் ஆவி ஆத்மா சரீரமா உடையவனாய் உண்டாக்கினார். இதுதான் தேவனுடைய ரூபம். அடுத்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதாமின் வம்ச வரலாறு.